லைஃப்பில் மேரேஜ் நடக்கிறதே இப்போலாம் வந்து பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. எல்லா கோவில்லையும் கூட்டம், விளக்கு போடுதுங்க. பொண்ணுங்க கேட்டால் தோஷம், இந்த தோஷம் அந்த தோஷம், பையனை கேட்டால் அந்த நேரம் சரியில்லை இந்த நேரம் சரியில்லை. எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு ஒரு பெரிய போர்க்களமே நடந்துட்டு இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்தா பொண்ணுக்கு பையனை பிடிக்கல, பையனுக்கு பொண்ணை பிடிக்கல, ஐயோ இதெல்லாம் செட் ஆனால் ஜாதகம் செட் ஆகலை, ஜாதகம் செட் ஆகிடுச்சுன்னா நகை நட்டு போடுறது செட் ஆகலை, லைஃப் செட் ஆகலை, எல்லாம் ஓகேன்னா ஏஜ் செட் ஆகலை. ஐயோ இதெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே பெரிய போராயிடுதுங்க. ஆமாம் தானே? இந்த லவ் மேரேஜ் பசங்க பாருங்க, ஐயோ பாப்பா புத்திசாலிங்க, புத்திசாலிங்க. லவ் பண்ணுற பசங்க பயங்கர புத்திசாலிங்க. பாருங்கள், டக்கு டக்கு டக்குன்னு போகிறான், லவ் பண்ணுறான், தாலியை வாங்குறான், கட்டுறான். நேற்று கூட ஒரு நியூஸு, பொண்ணு கரெக்டாக 17 வயசு ஆனோன்னு பார்த்துனே இது 18 அப்படி முடிஞ்சவொன்னே 18 வயசு ஆனோன்னு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிடுச்சான். எனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணுக்கு பாவம் தெரியுது பாருங்கள், நாளைக்கு வந்து தேடிலாம் பார்த்தா கல்யாணம் நடக்காதுன்னுவோ, அதனால் இப்போவே தேடிக்கிற முடிவு பண்ணிடுச்சு. ஆனால் என்ன தான் வந்து லவ் மேரேஜில் வந்து பயங்கர இதுவாக இருந்தாலும் ரிஸ்க் நிறைய இருக்குது. ஆனால் பாருங்கள், அதுலேயும் சில பேர் 25 வருஷம் 30 வருஷம் 45 வருஷம்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னா லவ் மேரேஜில் கிளாப், எல்லோரும் கிளாப் அடிங்க. அவங்களுக்கு தப்பே இல்லை. அவங்க எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். நியாயப்படி அவங்க எல்லாருமே ஒரு கன்சல்டிங் கம்பெனி ஆரம்பித்து லவ் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணணும், இல்லை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எப்படி லவ் பண்ணணுன்றதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் டிவோர்ஸ் இல்லாத வாழ்வாங்க. ஒன்று. பட் இன்றைக்கி இருக்கிற லவ் பண்ணுற பொண்ணும் 25 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணவங்களும் ஒன்றா? அப்போல்லாம் வந்து நல்ல பார்த்து நல்ல தைரியமாக அந்த பொண்ணுங்களை நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. ஏண்டா பார்த்து அரேஞ்ச் மேரேஜில் வளைச்சி ஃபாலோ பண்ணி நேரம் நட்டு எல்லாம் பார்த்து எல்லாம் ஃபைனலாக எல்லாம் பேசிலாம் டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. மாப்பிள்ளை ஓகேவாம்மா, பொண்ணு ஓகே எல்லாம் கேட்டு பார்த்தா கல்யாணத்துக்கு அன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டில் வந்து கல் போட்டு கொன்ன மனைவி இல்லையா? கணவன் பார்த்தோன்னா கணவன் ஏற்கனவே ஒரு கள்ள தொடர்பு, அந்த தொடர்புள்ள ஒரு பொண்ணை அடையிறதுக்காக இந்த பொண்ணை வந்து பாம்புட்டு கடிக்க வச்சான், சொத்துக்காக கொலை பண்ணான். எத்தனை நியூஸு! அரேஞ்ச் மேரேஜ்லேயும் இந்த கதை. அப்போ லவ் மேரேஜ்லாம் என்ன ரிஸ்க் இருக்குது? திடீர்னு பார்க்குறீங்க, ஓகே சொல்கிறீங்க, ஆஃபீஸில் 10 நாள் வேலை பார்க்குறீங்க, ஃபைனலாக போய் 2 தடவை போய் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க, ஓகேன்னு கல்யாணம் பண்ணிடுறீங்க. எப்பா பயங்கரமான ரிஸ்க்கு. நான் இப்போ வந்து இந்த செஞ்சுரியில் லவ் பண்ணுற எல்லாருக்கும் சொல்கிறேன், தயவு செய்து பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். பல பொண்ணுங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை அங்கங்கே படிச்சுன்னு இருக்குது. இன்னும் சில பொண்ணுங்க வந்து எல்லாத்தையும் வந்து ஃபேமிலி ஊரை விட்டுட்டு இங்கே வந்து புது கல்யாணம் பண்ணுது. பசங்களும் நிறைய பேர் ஜகஜால கில்லாடிங்களாக இருக்கானுங்க. சில பேர் ஊர் ஃபுல்லாக ஏமாற்றி இங்கே அங்கே ஏமாற்றி மொட்டை கெட்டு அடிச்சு தப்பிச்சு தலைமுறை இங்கே வந்து செட்டில் ஆயிடுறாங்க. நான் பல ஊரில் போய் பார்க்கும் போது சில பேருக்கு பொண்ணுங்களுக்கு ஹஸ்பண்டே இல்லை, எங்கன்னு கேட்டால் ஓடிட்டானா. கஷ்டம் வந்தால் இங்கே ஓட்டு போய் இன்னொரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணி அங்கே வாழ்வானுங்க நல்லவனு மாதிரி. அப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துல ஓடுவானுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டீங்க, இவ்வளோ நாள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க. இனிமேட்டு வந்து அதாவது போஸ்ட் மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு என்ன பண்ணணும்? ரொம்ப பொறுமையாக இருக்கணும். என்கேஜ்மெண்ட்டு ஆனால் கூட பரவாயில்ல, நல்லா வெரிஃபை பண்ணி செக் பண்ணு. அந்த பையன்கிட்டே பொண்ணுக்கிட்டே பேசுந்தா எல்லாம் வெரிஃபை ஆகிடாது. 4 இடத்துல போய் முன்னாடியே விசாரித்தா ரொம்ப நல்லது. என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே அந்த பையன் எங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிறானா, என்ன பண்ணுறான், இல்லை படுத்து வீட்டில் தூங்குறானா, இல்லை அந்த பொண்ணு உண்மையாகவே அந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தானா, இல்லை வேறு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது குழந்தை கிழந்த இருக்குதா, அந்த பையனுக்கு ஏதாவது குழந்தை கிழந்த இருக்கா, அந்த பையனுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒய்ஃப் இருக்குதா, இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஏதாவது புருஷர் இருக்கானா, இதெல்லாம் பார்த்து தயவு கல்யாணம் பண்ண. சில பேருக்குலாம் என் மேலே கோவம் வரும், தப்பாக நினச்சிக்காதப்பா. நான் வந்து முல்லை மாறிங்க கேப் மாறிங்களுக்காக தான் சொல்கிறேன், உஷாராக இருன்னு சொல்கிறேன் நல்லவங்களை. புரியுதா புரியலையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நிமிஷத்துலேருந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக முடிவெடுக்கணும். ஜாக்கிரதையா அவசரப்பட்டு லவ் சொல்லிடுவோம், ஓகே அது எனக்கு தப்பு இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி பரண்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணு. அப்படி இல்லையா, உனக்கு ரொம்ப எப்படி வெரிஃபை பண்ணுறது தெரிலையா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அந்த ஃபேமிலியை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்சிக்கிட்ட கொடுத்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களே வெரிஃபை பண்ண சொல்லு. அவங்க எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, எந்த இடத்துல வேலை செய்கிறாங்க, அவங்க நண்பர்கள் என்ன. ஏன்னா ஒரு தடவை தப்பு பண்ணிட்டுனா திருப்பி நிம்மதி இருக்காது. எப்பா அரேஞ்ச் பண்ண பொண்டாட்டி புருஷங்களே 1008 பிரச்சனை வருது. அதை போய் சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, துப்பவும் முடியாது. அது பரவாயில்ல. ஆனால் எல்லாம் பார்க்காத அவசரப்பட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டனா அது ஒரு பெரிய புதக்குழி மாதிரி ஆச்சா. உன்னை தரன்னு உள்ளே இழுத்துன்னு போயிடும்.
என்னைக்காவது ஒரு நாள் பேய் படம் பார்க்கலாம். லைஃப் பூரா பேய் படமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? யோசிச்சு முடிவெடு. அப்போ ஆனால் நீங்களாம் சொன்னால் எனக்கு கல்யாணமே வேணான்னு தோணுதுன்னு அப்படிலாம் முடிவு எடுத்துறாது. கல்யாணம் ரொம்ப அவசியம். நல்லது நிறைய பண்ணும் கல்யாணம். உனக்கு விதிக்கப்பட்டிருந்தா ஏதோ ஒரு பொண்ணோட வாழ்க்கை உங்ககிட்ட வாழணும்னு ஒரு பையனுக்கு விதிக்கப்பட்டால் நடக்கும். அதே தான் வயசு வருஷா. ஒரு பையன் உனக்கு வரணும்னு விதிக்கப்பட்டால் விதிக்கப்படும். சிலதெல்லாம் அனுபவிக்கணும்னு விதிக்கப்பட்டால் விதிக்கப்படும். இது எப்போ நம்ம சொல்லணும்னா நடந்ததுக்கப்புறம் தான் சொல்லணும் இதெல்லாம் விதின்னு. நடக்கிறதுக்கு முன்னாடியே விதி நினச்சி விட்ற தயவுசெய்து மாட்டிப்பேன். எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா எதோ நடந்தால் விதின்னு ஏற்றுக்கோ. முன்னோர்கள் சொல்கிற மாதிரி இல்லை எதுவும் நடக்கல இனிமேட்டு தான் நடக்க போகுதுன்னா எல்லாத்தையும் பொறுமையாக ஆரம்பத்துலேருந்தே பாரு. எதை உனக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை பார்க்காத. எது உனக்கு அந்த அந்த ஃபேமிலி மறைக்குதோ அது என்னன்றதை பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணால் உனக்கு தெளிவு கிடைக்கும். தெளிவாக போய் வாழ்ந்து நிம்மதியாக வாழு, ஹாப்பியாக. ஏன்னா ஃபேமிலியில் மட்டும் சந்தோஷம் நிம்மதி இருக்காது எதுலையும். இந்த நிம்மதிக்காக தான் அண்ணன் இவ்வளோ உனக்கு ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறேன். பார்த்து முடிவிடு. ஆல் தி பெஸ்ட். அட்வான்ஸ் ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ.